எனக்கு ஏற்கனவே கதை சொன்னார். பட் அந்த படம் இல்லை, இது வேற கதை. இது படம் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஆக்சுவலாக. எப்படி முதல் படம்னு சொல்கிறாங்க, எந்த விதத்துலேயும் அது முதல் படமாக எனக்கு தெரியவே இல்லை. டைரக்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து டெக்னிக்கல் சைடாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அதில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இங்கே நிறைய பேர் மற்ற ஆர்டிஸ்ட் வரலன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சம்பளம் இருக்கும், அந்த வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வழிப்பறி பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. அந்த கேரக்டர்ஸ் கூட வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் தான் நான் சினிமா கற்றுட்டு சினிமாவுக்கு வரல, இவங்க சினிமா கற்றுட்டு சினிமா வந்திருக்காங்க. ஸோ அந்த 10 வருஷம் டிஃப்ரென்ஸ் எனக்கும் உங்களுக்கும் அதுதானே தவிர வேறு எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா ஐ திங்க் வேர் ஆல் சேம். ஐ கெஸ் லைக் நான் 10 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேங்க இல்லையா எல்லாருமே. ஸோ எனக்கும் அதே வயசு தான் சினிமாவில், நானும் அதே இடத்துல தான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு விஷயம்னா, இப்போது வியாபாரம்னு வரும்போது அவங்க கேட்குற கேள்வி கரெக்டான விஷயம் தான். என்னென்னா தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லை தெரிஞ்ச டெக்னீஷியன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறதோ, அது அவங்க சைடில் இருக்கிற நியாயம். ஸோ எங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போது நிறைய படங்களுக்கு வந்து புதுமுக இயக்குனருக்கு வந்து வாய்ப்பு தந்திருக்கேன். ஆனால் சில நேரத்தில் நம்ம படம் ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு. இருந்தாலும் வந்து முழு நம்பிக்கையை போட்டு பண்ணும்போது சில நேரத்தில் அந்த படம் வந்து ரெக்கக்னைஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த சைடும் ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ அதனால் யாரையும் நான் இங்கே தப்பு சொல்ல முடியாது. ஒரு சைட்லேருந்து பார்த்தா எல்லாருடைய ஆதங்கம் வந்து அவங்க சைட்லேருந்து பார்த்தா நியாயமாக தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இது நல்ல படைப்பு தான். ஸோ கண்டிப்பாக இது நல்லபடியாக பேசப்படும். இது சினிமாவா தியேட்டரா எப்படி பிஸ்னஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அண்ட் கண்டிப்பாக ஓடிடியில் வந்தால் எப்படியும் ஸ்லோ பிக்கப் ஆனாலுமே வந்து கண்டிப்பாக அந்த படம் பேசப்படும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக வந்து சினிமா பார்த்துட்ருக்கோம், சினிமா சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம், இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஸோ இதில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, எது நல்ல படம் இல்லைன்னு நம்மளுக்கு அட்லீஸ்ட் பர்சனலாக தெரியும். நான் நடித்த படங்களாக இருந்தாலுமே நான் வந்து நல்ல கிரிட்டிக்காக தான் பார்ப்பேன். என்னோடய படம்ன்றதால நான் பெருசாலாம் வந்து மார்க்கெட் பண்ண நான் ஆசைப்பட மாட்டேன். ஸோ நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. பிரேக் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும், இல்லைனா இந்த படமே பெரிய வெற்றியாக கூட அமையும். அது நம்ம கையில் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிறைய படங்கள், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள், ஒரு 2 வெப் சீரிஸ், இது எல்லாமே இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் தான், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் தான். இருந்தாலும் அவங்களே வந்து சினிமா வந்து இன்னைக்கு என்னன்னு தெரியாமல் புரியாமல் இருக்காங்க. ஏன்னா இங்கே ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இல்லைனா மற்ற பிளாட்ஃபார்ம் தான் இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு இனிஷியலாக வந்து சினிமா தான் இருக்குது. ஆனால் சினிமா வந்து பயங்கரமாக சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி சிவி சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, லாபம் பண்ணுறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ. ஏன்னா எல்லா சைடு எங்கே போனாலுமே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு ஒரு கிங் மேக்கராக இருந்தாங்க, இன்னைக்கு இவங்கள வந்து ஒரு டெசிஷனுக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஏன்னா ஓடிடியில் வந்து ஒன்று ப்ராஃபிட் ஷேரிங், இல்லைனா வந்து ஃப்ரீயாக கொடுக்க சொல்கிறான்னு சொல்லி ரீசெண்டாக தனஞ்சயன் சார் கூட புலம்பிட்டு இருந்தார். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் சுச்சுவேஷன், ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இது எல்லாமே மாறும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது நம்ம எல்லாருமே ஒரு டேர்முக்கு வந்து இது சினிமா ஹெல்த்தியாக இருக்கணும், மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணணும், சினிமாவை வாழணும் அப்படின்றதுக்காக எல்லாம் சேர்ந்து உழைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். இந்த படத்துக்கு உண்டான சப்போர்ட் நான் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, பட் ஐ பீன் ட்ரையிங் மை பெஸ்ட். அவங்களுக்கு பிஆர்லேருந்து, மார்க்கெட்டிங்லேருந்து, டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஆர்டிஸ்ட் கேட்டாங்க கெஸ்ட்டாக வர முடியுமா அப்படின்னு. அந்த ஆப்ளிகேஷன் கொண்டு போய் என்னால் வைக்க முடியல, பட் டெஃபினெட்லி ஐ ட்ரை டு புஷ் ஈவன் மோர். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது நல்ல படம். இந்த இன்டர்வியூ இல்லை இந்த வீடியோ, இந்த நான் பேசுகிற விஷயங்கள் எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு தெரில. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள். நான் சும்மா இந்த படம் ப்ரொமோஷனுக்காக வந்து ஏதோ பேசணுன்றதுக்காக பேசல. உண்மையாகவே இந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, அந்த நல்லா இருக்குன்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இங்கே லைவாக நான் பேசிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிடிச்ச விஷயம் ஒன்று வந்து இந்த க்ரௌட் ஃபண்டிங்கான இந்த இது. ஏன்னா இனிமேல் இன்றைக்கி இருக்க தமிழ் சினிமா சூழலில் இனிமேல் வந்து தனியான ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றது வந்து இனிமேல் இருக்க மாட்டாங்கன்னு ஒரு 1-2 வருட காலங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் சூழலில் வந்து இப்போ இன்றைக்கி இருக்க மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பேர் சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிவி குமார் ப்ரொடியூசர்னு சொல்கிறீங்க, ஞானவேல் சார் சொல்கிறீங்க, தியாகராஜன் சார் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் இன்னும் 2-3 வருஷங்களில் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஹாலிவுட் படம்லாம் பார்க்குறீங்க, அதெல்லாம் வந்து பேனர் பேர் தான் சொல்லுவாங்க. வார்னர் பிரதர்ஸ், டிஸ்னி எடுக்கிறாங்க, மார்வல் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா தமிழ் சினிமா சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னா இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண அன்றைக்கி நானும் ஆர்டிஸ்ட் ரஞ்சித்துன்னு பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அட்டகத்தி எடுத்தால் என்ன செலவாகும், அன்றைக்கி நாங்கள் அட்டகத்தி 2 கோடி ரூபா எடுத்தோம். இன்றைக்கி அட்டகத்தி எடுக்கணும்னா அதே குவாலிட்டி எடுக்கணும்னால இன்றைக்கி 10 கோடி ரூபா இன்றைக்கி தேவைப்படுது. அப்போ ஒரு 10 கோடி ரூபாயை படத்தை எடுத்துகிட்டு வந்தாலுமே இன்றைக்கி வந்து அதை ஓடிடியோ இல்லை தேட்டர்லேயோ வாங்குறாங்க அப்படின்னா இதுக்கு அதுக்கான வியாபார சூழல் இன்றைக்கி இல்லை. அப்போ 10 கோடி ரூபாயுமே ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு ஒரு ப்ரொடியூசரால் முடியுமா, தனியான ஒரு ப்ரொடியூசராக முடியுமானா
இனிமேல் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப பிரில்லியண்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. ஒரு 10-15 பேர் சேர்ந்து அதை பண்ணியிருக்காங்க. தமிழ் இனிமேல் வரப்போகிற தமிழ் இளம் படைப்பாளிகள் வந்து இந்த படத்தை ஒரு மாடலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இனிமேல் வந்து உங்களோட படைப்புகள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான கதைகளை வந்து இண்டிபெண்ட்டாக நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா இனிமேல் க்ரௌட் ஃபண்டிங் மட்டும் தான் தமிழ் சினிமா சூழலில் ஒரே வழி. ஏன்னா நீங்கள் ப்ரொடியூசரை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அதே மாதிரி அதேமாதிரி எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு கொஸ்டின் நான் வந்து இருந்துச்சு. நான் இன்னைக்கு இவங்க வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வரப்போகுதுன்னு சொல்லும்போது நான் வந்து அவங்ககிட்டையும் அதை நான் சொன்னேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்கள் மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்குறேன்னு அவங்கள்ட்ட சொல்லாதீங்க. ஏன்னா 365 நாளில் டெய்லி 4 தடவை அதே அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது புதுசாக பேசுங்கன்னு. பட் ஆனால் அதே தான் அவங்களும் பேசினாங்க. ஸோ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கலைப்படைப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை இறைவன் நடுவில் இந்த படத்துக்கு ஓடிடியில் நல்ல ஒரு வரவேற்பை பெறும்னு நான் நம்புகிறேன். இந்த படக்குழுவினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தாய் தந்தைக்கும் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம். மனிதர்கள் இந்த திரைப்பட பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருகை புரிந்திருக்கும் அன்பு சகோதரர் திரு சிவிகுமார் அவர்களே, சகோதரர் திரு சந்தோஷ் பிரதாப் மற்றும் என்னோடு இணைந்து இதை தயாரித்திருக்கும் சகோதரர் பிரசாத், தர்ணிதரன் மற்றும் என்னுடன் இணைந்து இந்த படத்தில் நடித்திருக்கும் தம்பி கபில் வளவன், தம்பி குணவந்தன், தம்பி அர்ஜுன் தேவ், ஒளிப்பதிவாளர் அஜயபிரகம், படத்தொகுப்பாளர் திரு தம்பி தின்சா மற்றும் இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அன்பு ஊடக பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு வரவேற்கின்றோம். இந்த திரைப்படம் ராம் என்ற பெரிய ஒரு அறிமுக இயக்குனர், ஓவியக் கல்லூரியில் பயின்றவர். அவர் வந்து அந்த கதையை எங்களுக்கு சொல்லும் போது அவர் சொன்ன விதமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு இது மாதிரியான ஒரு தரமான கலை படைப்புகளை வெளிக்கொண்டு வர ரொம்ப சங்கடமா இருக்கு. படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில திரைப்படங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். அந்த விதத்துல இந்த திரைப்படம் நாங்க பார்த்த வரைக்கும் மொத்த இளைய இயக்குநர்கள் ஒரு பெரிய ஷோ போட்டு வந்தோம். அவங்களெல்லாம் பார்த்த வரைக்கும் சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. ஆக்சுவலி அந்த இரவு வந்துட்டு அழகா வந்துட்டு காட்சிப்படுத்திருக்காங்க ஒளிப்பதிவாளர் அஜயபிரம் அவர்கள், மியூசிக் டைரக்டர் அமலேஷ், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர். இறைவனையும் நடித்த 4 பேரும், ஒரு தம்பி சதீஷ், சாரி தக்ஷா அவர்கள் மட்டும் வெளியில் இருக்குன்னு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்காரு. அந்த பிறகு எங்களால் முடிந்த என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்ககிட்ட அந்த வேலையை வந்துட்டு இயக்குனர் ராம் அவர்கள் வாங்கியிருக்கார். நாங்கள் இந்த படைப்பை வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி கொடுத்துட்டோம். இது மேற்கொண்டு இந்த படைப்புகளை வெளியே கொண்டு போயிட்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களோட தான் இருக்கு. பொதுவாக உங்களுக்கு ஒரு சின்ன வயசு குழந்தை ஒரு தேவை இருக்குன்னா அவங்களுடைய அம்மா படத்தையும் கேட்பாங்க. அதே அந்த குழந்தை வெளியே வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு அந்த தேவை இருக்கும்போது அவங்க கஷ்ட நஷ்டங்களை சொல்றதுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. எங்களை போன்ற புதிய ஒரு வரவுகள் எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் எங்களுடைய தேவைகளையும் சொன்னா கேட்கறதுக்கு நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ உங்களால மட்டும்தான் எங்களை மாதிரியான நாட்களை வந்து வெளியே கொண்டு போக முடியும். இன்னைக்கு காலகட்டங்கள்ல ஒரு படம் பண்ணி அதை வெளியே கொண்டு வரது எவ்வளவு சிரமன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பண்ற எல்லா திரைப்படைப்புகளும் வந்து சூப்பர் ஹிட்டா ஆகுறது இல்லை, பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கிறதாவும் நம்ம சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த வகையில இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய நட்சத்திரங்களுக்கான ஊடக வெளிச்சன்றது இன்னைக்கு ரொம்ப அவசியம் மற்ற ஒண்ணு. ஏன்னா அவங்க ஏற்கனவே வெளியே வந்துட்டாங்க. இதுல அந்த இளையவர்கள் வெளியே வரணும்னா அது உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வேணும். இந்த படம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஷூட் பண்ணோம். ஒரு நைட்ல நடக்கிற அந்த கதை கிட்டத்தட்ட 25 நேரம் ஷூட் பண்ணோம். 20 நிமிஷம் ஷூட் பண்ணோம். ஆனா அதுக்கு 20 நாள் அதை ரிகர்சல் பண்ணோம். எங்களுக்கு யாருமே தெரியாது, எங்களுக்கு யாருமே அறிமுகம் கிடையாது. ஒரு 20 நாள் தனியா ரிகர்சல் பண்ணதுனால தான் ரிகர்சல் பண்றீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லாத இந்த ரிகர்சல் வந்து எந்தெந்த லொகேஷன்ல இந்த பிக்ஸ் பண்ணாங்களோ
அந்த லொக்கேஷன்ல அந்த நேரத்தில் போயிட்டு பண்ணோம். ஸோ அதனால தான் அடுத்தடுத்து எங்களால் வந்து ஷூட் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ண முடியுது, ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். மேலும் இன்னைக்கு பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பு இந்த எங்களை மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வரவேற்பு ரொம்ப கம்மியா இருக்கு. மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாலுமே அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க, சரியா இருக்கா சரியா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆளுங்க நேரம் தவறா எடுத்துக்காங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படம் பாகுபலின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய படம் டெக்னிக்கலா எந்த ஒரு குறையும் ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு வரவேற்பு. பட் அதே மாதிரியான படம் தான் வந்து யாத்திஸ்னு ஒரு தமிழ் படம் வந்து தமிழ் மனித படம் வந்தது. ஸோ வந்து ஒரு வாரத்துல அது வெளியே போயிடுச்சு. ஸோ அது என்ன நடக்குது, எங்க தப்புன்றது எங்களுக்கு சரியா தெரியல. இல்லை, நான் உங்களுக்கு குறை சொல்ல. இப்போ வந்து என்னன்னா ஒரு குழந்தையோ ஒரு வயசாக எங்களுடைய குறைகளையும் விஷயங்களையும் உங்களுக்கு பகிர்ந்து தான் முடியுது, உங்களுக்கு குறை சொல்றதா சொல்ல. அப்ப தியேட்டர்னா அடுத்து அதான் சொல்ல வரேன். இப்போ மவுத் ஸ்டாக் வச்சு நாங்கள் படத்துக்கு போகிறோம், பேப்பர் பார்த்து படத்துக்கு போகிறோம். இதுக்கு அடுத்து அந்த படத்தை கொஞ்சம் நிக்க வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்குன்றதை அவங்க சொல்ல வரும். தவறாக சொல்ல, தவறா புரிஞ்சுக்கண்டா. ஒரு சின்ன ஒரு ஆளுங்க தான் இப்ப மனிதர்கள் வந்திருக்கு, பிடிச்ச நிறைய பேர் வரவேற்பு கொடுத்து பிடிச்சிருக்கு. மக்கள் கிட்ட போய் சேர்ந்துட்ட பிறகு அவங்க வந்துட்டு அதை எடுத்துக்கிறாங்க இல்லையன்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நம்ம யாரும் வந்து திணிக்கவும் முடியாது. இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு பாதி பேர் பிடிச்சிருக்கலாம், பாதி பேர் பிடிக்காம இருந்திருக்கலாம். நம்ம அதை வந்துட்டு நாங்க ஒரு படைப்பை கொடுத்துட்டோம், நீ கண்டிப்பா ரசிச்சாகணும்னு சொல்லி திணிக்கிறதுக்கான வழி வந்து எங்களுக்கு இல்லை. அது என்னன்றதை எது ஆனஸ்டா எதுவும் போதும் தான். நீங்க என்ன உண்மை உங்களுக்கு பட்டிருக்கோ அது அறமையில, அது தவறனால எங்களுக்கு தெரிஞ்சா எங்களால் முடிந்தா இந்த படைப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதாவது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். மறுபடியும் சொல்றேன், எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய விஷயம் நாங்க மட்டும் இல்ல, எங்க சின்ன கம்பெனி மட்டும் இல்ல, டோட்டலா எல்லா சினிமாவுக்கும் சரியா அந்த படைப்பாளருக்கு சரியா புதிய வரவு இவங்க எல்லாருக்குமே உங்களை மேல நாடுகிட்டோம் அவங்க வர முடியும். நீங்க மட்டும்தான் மக்களுக்கும் எங்களுக்கும் இணைப்பா இருக்க முடியும். அதனால உங்க நண்பர்களாகவும் உங்களை எங்கள் குடும்பத்தில் உருவாக்கும் பாவித்து நீங்கள் இதை கொண்டு போய் சேர்ப்பீங்க நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க இந்தியா, உலக தமிழ்நாடு, வெல்க தமிழ், வெல்லட்டும் நம்முடைய தமிழ் படைப்பாக்கள். நன்றி. ஏன்னா எனக்கு இது ஸ்டேஜ் எல்லாம் வந்து புதுசு, இந்த மாதிரி முன்னாடி இவ்வளோ க்ரௌடு பார்க்கறது. ஏன்னா நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி பின்னாடியே மறைஞ்சிருப்பேன். எங்களால் முடிஞ்சதை மெனக்கெட்டு செஞ்சுருக்கோம். அதை மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் நல்லா சேர்த்துட்டீங்கன்னா அது மட்டும் போதும். உங்களோட என்ன ஒப்பீனியன், எதர் இட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருந்தாலும் நீங்கள் போடுங்க, அதுவே எங்களுக்கு அது போதும். நாங்கள் இங்கே வந்து எங்களை வந்து மிகைப்படுத்தி இது மாதிரி போடுங்க அது மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. நாங்கள் போய் என்ன கொடுத்தோமோ உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எழுதுங்க, எழுதிட்டு மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்தா அது மட்டும் போதும். அவ்வளோ. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். நீங்கள் எல்லாரும் தான் எங்களை மேலே கை கொடுத்து மேலே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் மனிதர்கள் படம் குழு சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 10 வருட பயணம். இன்னைக்கு தான் என்னோட முதல் மேடை இது. ஒரு 10 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்குது. ஸோ அதுக்கு நண்பரும் இயக்குனருமான ராமேந்திராவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும், ஏன்னா இது என்னோட முதல் படம் இல்லையா. ஸோ பெருசாக இது எனக்கு தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ அதில் முதல் மனிதராக நிறைய மனிதர்கள் இருக்காங்க நன்றி சொல்கிறதுக்கு. ஸோ அதில் முதல் மனிதராக நண்பர் சோமசேகர்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் மூலமாக தான் இந்த மனிதர்கள் படக்குழுக்குள்ள உள்ளே வந்தது, இத்தனை மனிதர்களையும் சந்தித்தது. ஸோ கூட வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ், அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, தேங்க்யூ. வணக்கம், என் பேரு குணவந்தன். நான் இதில் மனோ அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நர்வஸா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் எதுக்கும் நான் அந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி எதுக்கும் பேசினதில்ல. ஸோ ஏதாவது பேச தெரியாம பேசிட்டு நான் மன்னிச்சிருக்கேன். ஸோ என்னோட ஜேர்னி ரொம்ப ஒரு காலேஜ் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு
சினி இண்டஸ்ட்ரியிலேயே ஏடிங் ஒரு வேற வேற டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணி எங்க அப்பா மூலமா ஒரு ரேண்டமான ஒரு கான்டாக்ட், அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், அங்கிருந்து வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின் அண்ட் அபிஷேக், அவர் மூலியமா தான் எனக்கு இங்க கனெக்ட் ஆச்சு. ராமேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் படம் பண்றாரு, நீங்க போய் ஆடிஷன் பண்றீங்களா அப்படின்னு. ஸோ ஒரு பீப்புளோட கனெக்ஷன் எங்கேயோ இருந்து ஆரம்பிச்சு எங்கேயோ இருந்து கனெக்ட் பண்ணி யார் மூலியமா எங்கேயோ சான்ஸ் எடுத்துட்டு இருந்த டைம்ல யார் மூலியமா எங்கேயோ இருந்து கனெக்ட் பண்ணி வந்த இடம் தான் இது. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு லீட் கேரக்டர் நடிக்கிறதுல. ஸோ எனக்கு கொடுத்த ஸ்பேஸ்ல ராம் டைரக்டர் என்னை நம்பி எனக்கு கொடுத்த ஸ்பேஸ்ல நான் என்ன ஒர்க் பண்ண முடியும்ன்றத எனக்கு நான் ஹானஸ்டா பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஹானஸ்டான ஒர்க்கு நீங்க நிஜமா நம்பி பண்ணீங்கன்னா எவ்வளவு தூரம் அது எங்க வரும் தானா நடக்குமோ அது நடந்தது தான் இது. ஸோ நான் இங்க நின்று பேசுறேன் அப்படின்னா அதுக்கு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், எங்க ப்ரொடியூசர்ஸ், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்க தான் காரணம். ஸோ அவங்களுக்கு முதல்ல தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களால தான் நான் இவ்வளோ நாளாக சஸ்டெயின் பண்ணி சர்வே பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது பண்ணுவான், எப்பயாவது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக நான் கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் தைரியமாக சொல்லலாம். ஸோ நாளைக்கு ரிலீஸ். ஸோ மக்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே இப்படி பண்ணியிருக்கோம், இந்த படத்தை நிஜமாவே கொண்டாடுவாங்க, எல்லாமே அது அவங்க கையில தான் இருக்கு. ஆல்சோ பிரசன்ட் மீடியா உங்க கையிலயும் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ். நன்றி. அடுத்து நான் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அர்ஜுன் தேவ். எப்பவுமே நாங்க யூஸ்வலா ஆடியோ லான்ச் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா அந்த சைட்ல இருந்து இந்த பக்கம் பார்த்து பார்த்து இத்தனை வருஷமா போயிடுச்சு. முதல் தடவை இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. நான் 2012 சினிமாக்கு வரணும்னு நினைச்ச போது என் மேல நம்பிக்கை வச்சு நீ பண்ணு, ஏதாவது உன்னால பண்ண முடியும்னு எங்க அப்பா என்னை நம்பினாரு. அந்த நம்பிக்கையை என்னை இன்ன வரைக்கும் இங்க கொண்டு வந்து என்ன நிறுத்திருக்கு. ஸோ என்னை நம்பின எங்க அப்பாவுக்கும் என் ஃபேமிலிக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல கோ டைரக்டரா ஒர்க் பண்ண அபிஷேக், அவர் மூலியமா தான் எனக்கு ராமோட கான்டாக்ட் கிடைச்சது. அவரு தான் ஆடிஷன் பண்றாரு, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவரு சொல்லணும்னா என்னால அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்க முடியாது. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். என்னை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தீபான்ற கேரக்டர் உங்களால பண்ண முடியும் நம்பின ராம்க்கும், அப்புறம் ப்ரொடியூசர் சாம்பசிவம் அண்ணாக்கும், பிரசாத் அண்ணாக்கும் என்னோட நன்றி. படம் ஒரு 20 நாள் ரிஹர்சல் பண்ணோம். ரிஹர்சல் பண்ணும்போது படத்துல என்னென்ன சம்பவங்கள் வந்ததோ அதெல்லாம் எங்களுக்கு ரிஹர்சல்ல நடக்க ஆரம்பிச்சது. கார் டயர் பஞ்சர் ஆகும், பெட்ரோல் இல்லாம நிற்கும், போலீஸ் கிட்ட நைட்ல வெளில போகும்போது மற்ற போலீஸ்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த முக்கியமான சம்பவம் நடக்கல, அதுக்கு அப்புறம் நடந்த எல்லா சம்பவங்களும் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு 20 நாள் ஒரு ஃபேமிலியாவே ஒரே வீட்டுல இருந்து நாங்க எங்க படுத்திருக்கோமோ அது பக்கத்துல தான் ப்ரொடியூசரும் படுத்திருப்பாரு. நாங்க எல்லாருமே கடையில தான் படுப்போம். ஒருத்தரை தாண்டி போகும்போது ப்ரொடியூசர் அப்படின்லாம் இருக்காது. ஸோ எந்த ஒரு பார்ஷாலிட்டியும் இல்லாம எங்களை ஒரு ஃபேமிலியா பார்த்துக்கிட்டதுக்கும் ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கும் இந்த டீமுக்கு என்னோட தேங்க்ஸ். படம் பார்த்துருப்பீங்க, உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியனா சில படங்கள் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படம் அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நான் தான் இந்த டீம்ல மலையாளி ஒருத்தர், என்னோட டீம் மட்டும்தான் மலையாளி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இங்க நிக்கிறதுக்கு. என்னன்னா இது என்னோட காலேஜ். நான் இங்கதான் எல்வி பிரசாத்ல தான் நான் சினிமாட்டோகிராஃபி படிச்சு இங்கதான் அவார்ட் எல்லாம் வாங்கிட்டு போனேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மேடையில மேடையில இந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த படம் இப்படி அச்சீவ் பண்ணதுக்கு. ராம் கதை சொல்லும் போது இப்படிதான் இருந்தது, நான் இப்படிதான் படம் பார்த்தேன், நீங்க எல்லாரும் படம் பார்த்திருப்பேன். நான் இப்படிதான் ராம் என்கிட்ட கதை சொல்லியிருந்தோம், அதை அப்படியே நான் ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப உங்களுக்கு தெரியும், ஒரு நைட்டு காரு, அந்த கார் மூவிங்ல இருக்கு, 6 பேர் இருக்கு. ஸோ அதை அச்சீவ் பண்ணதுக்கு அதோட பேக்ல நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பெரிமெண்டா நிறைய பண்ணியிருந்தோம். நீங்க பார்த்த நைட்டு பாதியும் அது டே லைட்ல ஷூட் பண்ணியிருந்தோம், டே 4 நைட் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு நிறைய ரிசர்ச்கள் தேவைப்பட்டிருந்தது. அதுக்கெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணா இந்த ப்ரொடக்ஷன், ராம,
ப்ரெஸ் ஆன எல்லாருக்கும் வந்து என்னன்னா எனக்கு வந்து பாடி ஆஃப் ஒர்க் இல்லவே இல்லை. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ நம்பினாரு எல்லாரும், கூட நின்றாரு. ஸோ அப்படியே நாங்கள் எல்லாமே சேர்ந்து அதை அச்சீவ் பண்ணி இது வரைக்கும் எடுத்துட்டு வந்தோம். ஸோ நீங்கள் எல்லாரும் தான் இது ப்ரமோட் பண்ணி மக்களுக்கு இதை எடுத்துட்டு போனோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். அப்புறம் நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய குழு மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக எங்களுக்கு நிறைய ஐடியா சொல்லக்கூடிய சிவி குமார் சார், அவருக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிறதுக்கு. அப்புறம் சந்தோஷ் பிரதாப் சார், அவரும் படம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு பேசினாங்க. நிறைய சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குனர்கள் நிறைய பேருக்கு படத்தை பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன டீம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களுடைய மற்ற எல்லாமே நாங்கள்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான். மற்ற எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வந்து பேசுறதுக்கு சரி ஏதாவது எழுதலாம், பயிற்சிக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கூட சுத்தமாக நேரம் இல்லை. எல்லாருமே எல்லா வேலையும் பார்த்து தான் இந்த படத்தை பண்ணோம். ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் டைரக்டர் அப்படி அந்த மாதிரி இல்லை எங்களுடைய குழு. ஒரு உதவி இயக்குனர்ல இருந்து ஒரு ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லாருமே எல்லா வேலைகளையும் பார்த்து ஒரு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு உழைப்புல தான் இந்த மனிதர்கள் திரைப்படம் வந்து உருவாகியிருக்கு. இதுல வந்து சிலருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். இந்த கதை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத நான் சொல்லணும். எங்களுக்கு வந்து பொதுவாக வந்து பெரிய ஆடம்பர படங்கள் பண்றதுல வந்து ஆரம்பத்துல ஒரு ஈர்ப்பு உடன்பாடு இல்லாம இருந்தது எங்களுடைய குழுவுக்கு. நாங்க வந்து ஓவிய கல்லூரியில பெயிண்டிங் முடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்ப கல்லூரி காலத்துல இருந்து சினிமாவை பத்தின விவாதங்கள், உரையாடல் எல்லாமே வந்து எங்களுக்குள்ள ரொம்ப தீவிரமா இருந்துட்டு இருந்தது. அப்புறம் இருந்து நம்ம வந்து படம் பண்ணணும், அதை பத்தின பேச்சுகள் வந்து இருந்துட்டு இருக்கோம். மறந்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா நடிகர்களை பற்றி நான் குறிப்பிட்டு பேசாமல் விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப அபாரமான பயங்கர கடுமையான உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சகதியிலையும் மழையிலையும் இவங்க வந்துட்டு அந்த ஒரு 40 நாள் கழித்து திண்டுக்கல்லேருந்து கிளம்பும் போது என்னோட குடும்பத்தாரே ரொம்ப வேதனைப்பட்டாங்க இவங்கள பார்த்து. யாரா இவங்க இந்த பசங்களை பிடிச்சிட்டு வந்து இவ்வளோ வதச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி. இது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெரியும் எவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காங்கன்னா. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஒரு ஃபில்மாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன படமாக இருந்தாலுமே வந்து சவுண்ட் டிசைன்லேருந்து கிரேடிங் எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப மெனக்கெட்டு தியேட்டரில் ஆடியன்ஸ் பார்த்தா இது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஃபில்ம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. உலக அளவில் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே வந்து இதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மக்கள் வந்து தவிர்க்க வேணாம். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபில்ம் வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தயவு செஞ்சு எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்க நல்லபடியாக வந்து அதாவது ஒரு சின்ன அளவில் இருந்தாலும் இதன் மீது வந்து ஒரு நம்பிக்கையை வைத்து இதை எல்லா பக்கமும், அதாவது இன்னைக்கு பெங்களூர்லேயும் மைசூர்லேயும் வந்து 20 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இது வந்து எத்தனை தேட்டர், ஒரு 5 தேட்டர் கிடைக்குமா, அதாவது தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கே அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை வந்து கேட்டாங்க. பெங்களூரில் மட்டுமே வந்து ஒரு 20 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் 70 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால் எல்லாருமே வந்து தேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள். அவங்க ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய குழு சார்பாக மிக்க நன்றி. மனிதர்கள் ஒரு புது